ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் முண்டலே வருகிறோம். இந்த நாளுக்குரிய வார்த்தைகள் நீர் முன் தீர்மானித்து ஆயத்தப்படுத்தி வைத்த வார்த்தைகள், வார்த்தையாகிய எங்கள் தேவனிடத்திலிருந்து சத்தியத்தின் சத்தியமாயிருக்கிற சத்திய வசனத்தையும் உடையவராகிய உம்மிடத்திலிருந்து அவைகள் எங்களுக்கு தகப்பனே நீர் தந்த பரிசுத்த தகப்பனாகிய ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறேனப்பா. பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மாத்திரமே எங்களை சரியாக வேதத்திலிருந்து வேத சத்தியத்தை எடுத்து போதிக்க முடியும். அவரையே அல்லாமல் வேறு ஒருவராலும் ஆண்டவரே உம்மிடத்தில் உள்ளவைகளை எடுத்து எங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகவே ஆவியானவரே ஆவியானவரே தகப்பனே வருவீராக நேரே பொறுப்படுத்து கொள்ளும். உமது கரத்திலே கொடுக்கிறோம். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் நீர் கொடாதவைகளும் வேதத்துக்கு புறம்பானவைகளும் வேதத்தில் இல்லாதவைகள் ஒன்று கூட என்னிலே காணக்கூடாதபடி ஒருபோதும் காணக்கூடாதபடி கர்த்தருடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் உம்முடைய வார்த்தையும் இரத்தமும் உம்முடைய வசனமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் ஆண்டவரே உம்முடைய ஒளியும் வெளிச்சமும் நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் தயவும் என்னை வல்லமையும் பலனும் என்னை ஆண்டு கொள்வதாக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆண்டு கொள்வதாக. எங்களை நீர் மட்டுமே ஆளுகை செய்து எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே எவ்வேளையிலும் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் காலையிலே சொன்னார், இன்றைய மாலை புதிய செய்தி, புதிய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார் என்று சொல்லி, அவர் வார்த்தையின்படி கடந்த அநேக வாரங்களாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லிக்கொண்டே வந்தார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் சொல்லும் ஒவ்வொரு தலைப்பிலே மூலமாக அவர் நம்மோடு கூட பேசி இடைப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அடுத்த வார்த்தைக்கும் கண்டிப்பாக தொடர்பு இல்லாமல் இருக்காது, ஒரு இணைப்பு இல்லாமல் இருக்காது. சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த உலகத்திலே உலகத்தார் வாழ்வதற்காக இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அவைகளின்படியும் அதில் இருக்கிற குடிகளின்படியும் வாழ்வதற்கு நம்மை அழைக்கவில்லை. அதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பூமியிலே மனுஷனை எதற்காக சிருஷ்டித்தாரோ, தமது ரூபத்தின்படி தமது தாயலின்படி தமது ஆவியை தந்து சுவாசத்தை தந்து அவர் எதற்காக சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை பூமியிலே அவரவர்கள் பிள்ளைகள் மூலமாய் நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அனாதி திட்டமிடுதல் என்ற ஒரு உன்னத திட்டமிடுதலுக்குள்ளே நம்மை வைத்துத்தான் நம்மை அவர் சிருஷ்டித்து அந்தந்த காலத்திலே அவரவர்களை இந்த பூமியிலே பிறக்க செய்கிறார். கர்த்தராகிய தேவன் பிறக்க செய்கிறார். உலகமும் உலகத்தில் இருக்கிறவ குடிகளோடு அதன்படியே இருந்து அதன்படியே வாழ்ந்து அதன்படியே கடந்து போகிறதுக்கு நம்மை தேவன் சிருஷ்டிக்கவில்லை. புரியுதா? இதிலே உள்ளவர்கள் தேவனுடைய அனந்த சித்தத்தை அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். 100 வருடங்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் அறிந்து கொள்ளவே பிணிக்க அந்த உலகத்தும் அதனுக்குள்ளேயும் அதன் பின்னணித்துக்குள்ளேயே அவர்கள் இழுப்புண்டு போய்கொண்டே இருப்பார்கள். மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலும் சறுக்களும் இருந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுத்து நிலை நிறுத்தி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிடுவார். அதனால தான் கர்த்தராகிய தேவன் சொல்வார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஏராளமாய் எல்லாரும் கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிறார்.
எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். மனுஷன் நான் தேவனுடையவன், நான் தேவனுக்கு உரியவன், தேவனுக்கு உரியவள் என்கிறது அவன் பிறந்த போதே அவனுக்கு தெரிவதில்லை. அவன் ஆவியிலே கர்த்தருடைய நாமத்தினாலே பிறந்த பிறகுதான், பிறந்து அதிலே கர்த்தருடைய வார்த்தையிலே வளர்ந்து வரும்போது தான் நான் தேவனுக்கு உரியவன், தேவனுக்கு மட்டுமே உரியவன், தேவனுக்கு மட்டுமே உரியவள் என்று தெரிய வருது. தெரிய வந்தாலும் கூட அதில் அப்படியும் இப்படியுமாய் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் இருந்தாலும் நிலைநிறுத்தி அவர்களிலே தம்முடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். மனுஷன் இன்னான் என்று மனுஷனாகிய நம்மை குறித்து அவர் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். நம்மளுடைய சகல பலவீனங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய பலவீனத்தில் பலன் அவருடைய வார்த்தை தான், அவருடைய வார்த்தை தான், வார்த்தை தான். இன்னான் 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 என்று கர்த்தராலே பெயரிடப்பட்டவன், பெயர் எழுதப்பட்டவனை சாத்தான் அறிஞ்சிருக்கிறான். சாத்தானாலே சாத்தானின் கூட்டங்கள் அறிந்திருக்குது, சாத்தானின் கூட்டங்கள் அறிந்திருக்கிறது. உன்னதமானவருடைய நோக்கங்கள் அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நிறைவேறவே கூடாது என்று அவன் ஒரு திட்டமிடுகிறான், அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அதற்கு அநேகர் அதிலே கூட்டு சேருகிறார்கள், சாத்தானின் சேனையிலே சேருகிறார்கள். அது அழிந்து போவுமே தவிர அது நிலை நிற்காது. அது தன் வீரியம் கொண்டு அது எழும்பி எல்லாவற்றையும் நடப்பிக்கதை பார்க்கும் பொழுது அதுதான் வல்லமை உள்ளது போல காணப்படும். ஆனால் உண்மையாகவே அதனிடத்திலே தேவனுக்கு முன்பாக வல்லமை கிடையாது. மனுஷனுக்கு முன்பதாக அது வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. அதனால தான் லூக்கா 10:19 நமக்கு தெரிஞ்ச வசனம், இதோ சர்ப்பங்களையும், நம்ம சொல்கிறோம் சர்ப்பம்னு. சர்ப்பத்தில் எத்தனை வகை இருக்குது? சர்ப்பத்துக்கு எட்டு ஒன்று இருக்குது, அது போட்ட குட்டிங்க நிறைய இருக்குது. சர்ப்பத்தில் வகைக்கு வகை இருக்குது, வகைக்கு வகை உள்ள தன்மைகள் உள்ள விஷத்தன்மைகள் உள்ளது ஏராளமாய் இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சில விஷ ஜர்ப்பங்கள் இருக்கத்தான் மறைந்திருக்குது. அதே நேரத்தில் சர்ப்பங்களும் தேள்களிலே எத்தனையோ வகைக்கு வகை விஷத்தேள்கள் இருக்குது. இதெல்லாம் எது சொல்லுகிறார்? சாத்தானுடைய சுபாவத்தையும் சாத்தான் கொடுக்கிற எண்ணத்தையும் பிடித்து அதன்படி நடக்கிறவர்களையும் செயல்படுகிறவர்களை குறித்து தான் வேதம் அதில் எழுதி வச்சிருக்குது. இதோன்னா நமக்கு முன்னாடி, நம் கண்ணுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அது சர்ப்பமாக நமக்கு தெரியாது, அது தேளை மாதிரி தெரியாது. ஆனால் ஒரு காலம் வரும்போது தான் தெரியும் அது சர்ப்பம், அது தேள் என்று. அது எந்த வகையான சர்ப்பம் என்றும் எந்த வகையான தேள் என்றும் நமக்கு அப்பொழுது தெரியாது. தெரிய வரக்கூடிய காலங்களிலே தெரிய வரும். இந்த லூக்கா 10:19 வசனம் என்பது வேதத்தில் என்றைக்கு எழுதப்பட்டதோ அன்னிலிருந்து இருக்குது அது. ஆனால் அந்த வேத வசனத்தை தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டார்கள். அது தெரியப்படுத்தின பிறகு இப்படி ஒரு வசனம் ஒன்று இருக்குதா, இப்படி ஒரு அதிகாரம் இருக்குதா, தேவன் கொடுத்த அதிகாரம் இருக்குதா என்று இவ்வளோ காலம் எனக்கு தெரியாமல் போச்சே, இனி நான் அதை குறித்து வச்சுக்குவேன் பத்திரமா அப்படின்னு வச்சுக்குவாங்க. ஆமென். அது என்ன பண்ணுவாங்க? குறித்து வச்சுக்குவாங்க பத்திரமா. சிலர் அதை குறித்து பத்திரமா எழுதி வச்சுக்குவாங்க. ஆமென். எழுதி வச்சுக்குவாங்க. அப்படி வச்சா போதாது, அதை அனுதினமும் சொல்ல வேண்டும். நமக்கு கிடைக்கக்கூடாதபடி செய்கிறதும் சர்ப்பமோ தேளும். வேதத்தில் சர்ப்பம் ஜெயித்ததாக எங்கேயுமே கிடையாது. அங்கே தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் தேவ பிள்ளைகளை ஏமாத்தனா கவுத்தான். ஆனால் நாம் விட்டு கொடுத்தால் ஒழிய சாத்தானுக்கு ஜெயம் என்பது கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஜெயம் என்று.
அப்போ இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இப்போ மிதிக்கிறதுக்கு யார்கிட்ட சொல்லியிருக்கிறாரு? மிதிக்க சொல்லி நம்ம கிட்ட தான் சொல்லியிருக்கிறார். பேசிக்கிட்டு இருன்னு சொல்லலை. இருதயத்தில் கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டு அமர்ந்துரு, அவரோடு கூட சம்பாஷின்னு சொல்கிறார். அவரோட சம்பாஷி. உன் இருதயத்தில் கர்த்தருடைய வசனங்களை சொல்லி கொண்டு இரு. அது சொல்லியிருக்கிறார். அது வேதத்தில் எழுதப்பட்டு இருக்குது. ஆனால் மிதிங்கிற இடத்துல மிதிக்காமலேயே இருந்து கொண்டு வந்தால், மிதிக்காமல் இருந்து கொண்டால், ஏனென்றால் வேத வசனத்தில் அவர் சொல்லிட்டாரு, அதை மிதிக்க சொல்லியிருக்கிறார். நம்மை அதை மிதிக்க சொல்கிறார். அப்போ நமக்கு சர்ப்பம் என்று நமக்கு தெரிஞ்சிட்ட பிறகு, இந்த காரியம் தேல் என்று தெரிஞ்சிட்ட பிறகு, இந்த கிரியைகள் தேல் என்று தெரிஞ்சிட்ட பிறகு, சர்ப்பம் என்று தெரிஞ்சிட்ட பிறகு அதை கட்டாயம் மிதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சத்ருவின் சகலன்னா அப்போ எவ்வளவு வகைக்கு வகை யூஸ் பண்ணுவான். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு சாத்தான் தொல்லையே இல்லை அப்படின்னா சாத்தான் ஒன்றுமே பண்ண மாட்டான். ஏனென்று சொன்னால், என்னைக்குனாலும் சாத்தான் வர்றதுக்கு முன்னாடி அவன் முன்னாடி ரெடியாக காத்திருப்பான் பாதாளத்தில். சாத்தான் பாதாளத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அவன் அக்கினி கந்தக கடலுக்கு வரத்துக்கு முன்னாடி, நரகத்துக்கும் அக்கினி கந்தக வரத்துக்கும் முன்னாடி இவர்கள் அவனை வரவேற்க அங்கே காத்திருப்பார்கள் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டான். எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டான். அவனுக்கு தேவை என்ன? அவன் கடைசியில் எங்கே போய் அவனுடைய முடிய போதோ அங்கே வந்து அவனை எதிர்க்காதவர்கள், அவனை கர்த்தருடைய நாமத்தினாலே மேற்கொள்ளாதவர்கள், மிதிக்காதவர்கள், அவனை கர்த்தருடைய நாமத்தினாலே விரட்டுகிறவர்கள், எதிர்க்கிறவர்கள், மிதிக்கிறவர்கள், சத்ருவுக்கு சாத்தானுக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காதவர்கள், சாத்தானை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனை பேரும் எங்கே இருக்கணும்? நரகத்துக்கு இருக்கணும். அவன் வர்றதுக்கு முன்னாடி அவனை வரவேற்க, அங்கே என்ன வரவேற்பு விழா உள்ள என்ன கோலாகோலமாக நடக்கும்? கிடையாது. அங்கே வேதனையும் அக்கினியும் புழுவும் சாகாமல் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. அங்கே நீ இருக்கணும் என்று. அவனுக்கு எந்த இடைஞ்சல் இல்லை. அவனுடைய மனம் என்ன இச்சிக்குதோ, அவன் இருதயம் என்ன இச்சிக்குதோ, அவன் வழிகளில் என்ன காரியங்கள் நடக்கணுமோ எல்லாம் செம்மையாக நடந்தேறும். அப்படி இப்படியும் இருந்தாலும் எல்லாமே டக்குன்னு அவனுக்கு நிறைவேறிவிடும். நீ எங்கே வேணாலும் மெம்பராக இருந்துக்கோ, எப்படி வேணா இருந்துக்கோ, நான் தான் சாத்தானாகிய நான் தான் என்று நீ இடம் கண்டு கொண்டு நீ என்னுடைய வழிகளிலே என் காரியங்களிலே குறுக்கிடாமல் எதுவும் செய்யாமல் நீ பாட்டு இருந்தியானா, நீ பாட்டு இரு. இந்த உலகத்தில் எல்லா நன்மைகளை, இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சகலவற்றையும் நீ அனுபவித்து எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த ஐஸ்வர்யவான் லாசரு மாதிரி ஐஸ்வர்யவான் மாதிரி இருந்துட்டு நீ என்ன செய்திரு? போய் அங்கே இருந்துட்டு எனக்கு ஒரு சொட்டு, எனக்கு என்ன செய்யுங்க, தண்ணி எனக்கு வேணும் என்று கேட்கிறவன் இடத்துக்கு நீ போயிடு. ஆனால் நீ போராட்டம் நடத்துவாயானால் கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு யுத்தத்தை நடப்பிக்கிறவனாய் இருப்பாயானால், தனி மனிதன் அவன் நாமத்தினாலே யுத்தம் பண்ணி சாத்தானை ஜெயிக்கவே முடியாது. தேவனுடைய நாமத்தை கொண்டு தான், தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். அப்போ ஜெயிக்கிறவர்களை அவர்களாலே அவர்கள் ஜெயிக்கவே முடியாது. அவர்கள் நாமத்தினாலே சத்ருவையும் சத்ருவின் கிரியைகளையும் வல்லமைகளையும் மேற்கொள்ளவே முடியாது. நமக்காக சிலுவையில் தன்னை கொடுத்து இரத்தம் சிந்தி திரு சரீரத்தை கொடுத்து மரணத்தை ஜெயமாகி விழுங்கி சாத்தானை நசுக்கி பிசாசின் கிரியைகளை அழித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கர்த்தரின் வல்லமையும் அதிகாரம்தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும், சாத்தானின் கிரியைகளை அழிக்க முடியும். அவனுக்கு என்ன? தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கென்று இந்த பூமியில பிறந்திருக்கிற மக்களை அழிக்க வேண்டும். அவனும் அவனுடைய முக்கோடி தேவர்களுடைய கொடூர விருப்பங்களும் அதற்குள்ளே தன்னை கொடுத்திருக்கிற கோடிக்கணக்கான
சாத்தானின் சேனைக்கு விற்று கொடுத்திருக்கிற மனுஷர்களும் மனுஷிகளும் வகைக்கு வகை சர்ப்பங்களும் தேளுகளுமாயிருக்குது. இவைகள் தேவனை தேவனுடைய நாமத்தினாலே மிதிக்காமல் இருந்து கொண்டு, உன் தேவன் உனக்கு செய்தாரா, உன் தேவன் உனக்கு செய்தாரா, உன் தேவன் உனக்கு இன்னும் செய்யலையே, உன் தேவன் உனக்கு நன்மை செய்யலையே, உன் தேவன் சொன்னபடி உன் வாழ்க்கை மாறியலையே, தேவன் சொன்னபடி உன் கஷ்டம் நீங்களையே, உன் பாடுகள் நீங்களையே. வேதம் சொல்லுகிறது, நமக்கு அதிக நீண்ட காலம் போல் இருக்கிற போராட்டத்தை வேதம் சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று. ஆனால் நமக்கு அது லேசான உபத்திரவமாக இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அப்போ நீங்கிவிடும் என்றால் நீங்கி விடுவதற்கான வழியையும் காரியத்தையும் நேரத்தையும் வேலையையும் கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறார். கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறார். சாத்தானுக்கு நன்றாய் தெரியும், அவர் சமூகத்தில் மனம் திரும்பி அவர் பாதத்தில் விழுந்து அழுகிற பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் காட்டி மீட்காம விட மாட்டார்னு அவனுக்கு நல்லா தெரியும். பூமியிலே மன்னித்து இரக்கம் காட்டி மீட்டு விடுவிக்கிற இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் கிடையாது. நம் தேவனை தவிர யாரும் கிடையாது. எல்லா விதத்திலும் நான் தகுதி பெற்றவனை போல வந்துட்டாலும், தகுதி பெற்றவளாக ஆகிவிட்டது போல் வந்துட்டாலும் கூட நம்முடைய தகுதி கர்த்தரால தான் தகுதி. நமக்கு நடக்கணும் என்றால் அவருடைய தகுதியாகிய அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு நீதி உண்டாகி நன்மை கிடைக்கும். நிச்சயமா கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பிறந்தே தீரும் என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். சாத்தானும் சாத்தானின் கூட்டத்துக்கு நன்றாய் தெரியும். கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்ப்போமே என்று சொல்லி பார்க்கிற கூட்டம் அது. அதற்கு கர்த்தர் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கவும், சத்ருவின் சகல அதில் போடப்பட்டிருக்கு, சகலனா எல்லா வகையும் ட்ரை பண்ணுவான், எல்லா வகையிலும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று. நாம் விடுவிக்கப்படக்கூடாது, நம் கஷ்டங்கள் நீங்கக்கூடாது, கடன் பாரங்கள் நீங்கக்கூடாது, வியாதிகள் நீங்கக்கூடாது, தரித்திரங்கள் நீங்கக்கூடாது. பிரச்சனைகளே பல வகையான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடாது. ஆவிக்குரிய பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாது. ஆவிக்குரியபடி வளர்ச்சியில் வரவே கூடாது. போயிருக்கு, கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், காணிக்க கொடுக்கணும், அவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவ்வளோதான், வரணும், சம்பளம் வாங்கணும், சாப்பிடணும், குளிக்கணும், அவ்வளோதான், வருமானம் வரணும். இதோடு இந்த லைஃப்பை முடிச்சுட்டு போய் சேர்ந்துரு. அது தேவ சித்தமே அல்ல. உன்னதமானவருடைய கரத்தில் இருக்கிறவைகள் ஒவ்வொருவரிலும் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று வைத்திருக்கிறதை முற்றுமுடிய நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அவருடையது தான் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமே தவிர இதிலிருந்து நாம் விடுபட்டு போனால் போதும் என்ற நிலைக்கு வந்துடாதபடி கர்த்தராலே விடுவிக்கப்பட்டு கர்த்தருடைய உன்னதமான நோக்கம் நிறைவேற வேண்டும். எல்லாம் நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சகல தாளந்துகள், அவராலே பெற்றுக்கொண்ட சகல தாளந்துகள் சகலவற்றையும் செலவழித்து எல்லாவற்றையும் உபயோகித்து கர்த்தருடைய நாமத்தினாலே உபயோகித்து எல்லா சாரத்தையும் அதில் உபயோகித்து சக்கையாக பானபலியாய் கடைசியில் வார்க்கப்பட்டு போகணும். ஆமென், ஆமென். எல்லா தாளந்துகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்ததை பயன்படுத்தாம அப்படியே போய் கல்லறையில் போயிடக்கூடாது. கல்லறைக்கு போயிடவே கூடாது. புரியுதா? காலையில் கேட்கும்போது எல்லாம் புரியுதான்னு எல்லாம் புரிஞ்சுன்ட்டு முடிஞ்ச பிறகு ஒன்றுமே புரியலையே அதுக்கும் நல்லது தான். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லமுள்ள தேவன் நம் வாழ்க்கையில் நாம் விடுபட வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள் நாம் விடுபடாமல் இருப்பதற்கு சில வேளைகளிலே நாம் சர்ப்பங்களையும் தேளுகளையும் நாமே வைத்து கொண்டு இருப்போம். சர்ப்பங்களையும் தேளுகளோடு வாசம் பண்ணி கொண்டு இருப்போம். அதனோடு கூட ஐக்கியமாய் சில வேளைகளிலே நாம் அறிந்தும் இருப்போம், அறியாமலும் இருப்போம்.
சர்ப்பங்களையும் தேள்களை மிதியாமல் இருப்போம். அதை கர்த்தருடைய நாமத்தினாலே மேற்கொள்ளாமல் இருப்போம். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்போம். அது நன்றாக தெரியும். ஒரு 2 தடவை 3 தடவை 4 தடவை சொல்லிட்டேன், அவ்வளோதான். 4 தடவை சொல்லிட்டேன். ஒரு பாம்பை அடிக்கும் பொழுது கட்டாயம் அதன் தலை நசுக்கணும், அதன் வாலும் நசுக்கப்படணும். அது முற்றிலுமாய் கொளுத்தப்பட வேண்டும். அது 2 அடி அடிச்சுட்டு 3 அடி அடிச்சுட்டு விட்டுடவே கூடாது. அது வால்லையும் விஷம் இருக்குது, அதன் தலையிலையும் விஷம் இருக்குது. அது உடம்பு பூரா விஷம் அது. அப்போ அதை பேருக்கு அடிக்கிறேன்னு சொல்லி என்ன செய்திடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. அது முற்றிலுமாக அதை அடித்து அடுத்த வேற பாம்பு வரும். ஆனால் அதை அடித்து கர்த்தருடைய நாமத்தினாலே செய்து கர்த்தர்கிட்ட போயிடுவோம். ஆமென். சொற்ப காலத்துக்கு வாழ்ந்தவர்கள், சொற்ப காலத்தோடு கூட கூட்டு சேர்ந்தவர்கள் ஆண்டவருடைய முடிவில்லாத ஆளுகையில், அவருடைய உன்னதமான ஆளுகையில் பங்கடைய மாட்டார்கள். இப்பத்திக்கு என்று போகிறவர்கள் அதிலே பங்கடைய மாட்டார்கள். கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு கொடுத்த வார்த்தை, அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். யாருடைய திட்டத்தின்படி? கர்த்தருடைய திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அவர் யாரு, எந்த பிள்ளைகளுக்கு அவர் திட்டத்தின்படி வழி நடத்துகிறாரோ அந்த பிள்ளைகள் அறிய வேண்டிய விதத்திலே அறியும்படி செய்கிறவைகளை மட்டும் அறியும்படி செய்து அதிலே நடத்தி, பிறகு அறியும்படி செய்து நடத்தி, பிறகு அறியும்படி நடத்தி, இப்படியே நடத்தி கொண்டு போகிற தேவன். ஆமென். வழி நடத்தி போகிற நம் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற தேவனுடைய தாசர்கள் வாழ்க்கையில் எல்லாமே அவர் திட்டத்தின்படி தான் அவர்களை வழி நடத்தினார் கர்த்தர். ஆமென். வழி நடத்தினார். எவைகள் அவர்கள் அறிய வேண்டுமோ அது வரைக்கும் அறிய பண்ணினார். எவைகள் அவர்களுக்கு அது அறியக்கூடாது என்று வைத்திருந்தாரோ, அது அவருடையது என்று மறைவு என்று வைத்து கொண்டாரோ, அந்த மறைவை அவர் வைத்து கொண்டார். மறைவானவைகள் அவருடைய உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உரியது. ஆமென். உரியது. அப்போ பிதாக்களை அவர் திட்டத்தின்படி வழி நடத்தின தேவன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24, 26. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24, 26. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இப்படி படித்து பார்த்தா பாலும் தேனும் என்பது ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். பால் என்னென்ன விதத்தில் இந்த விதமாக ஒரு கோணத்தில் பார்க்கறதுக்காக அப்படி சொல்கிறேன். பால் என்னென்ன விதத்திலெல்லாம் பயனுள்ளதோ, பால் பயனுள்ளதில் தானே. பாலில் என்னென்ன வகைக்கு வகை நம் பிரயோஜனத்துக்காக தயாரிக்கப்படுகிறவைகள் ஏராளமாக இருக்குது. ஆமென். பாலில் பல சத்துவங்கள் இருக்குது. எங்கேயாவது பால் எங்கேயாவது ஆறாக ஓடின்னு இருக்குமா? எங்கள் ஆற்றுல பால் ஆறாக ஓடுமா? தேன் ஆறாக ஓடின்னு இருக்குமா? ஒரு இதுக்கு சொல்கிறார் கர்த்தர். உதாரணத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற அப்படின்னா வாழ்க்கையில் அது நிற்காமல் அது பாட்டு சுரந்து வருகிற ஒரு ஆசீர்வாதமாகிய பாலும் தேனும் என்கிற
அவருடைய ஊற்றிலிருந்து வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என ஊற்றிலிருந்து வருகிற பாலும் தேனும் என்கிற ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதில் சொல்கிறார், அதில் உங்களுக்கு சுதந்திரமாக அனுபவிக்க கொடுப்பேன். முதலே சொல்கிறார், உங்களுக்கு நான் என்ன செய்வேன், கொடுப்பேங்கிறார் கர்த்தர். நான் கொடுப்பேன்றார். கொடுக்கலாம், ஒருவேளை கொடுக்கலாம்லாம் சொல்லலை. என்ன செய்கிறார், கொடுப்பேன்னு முதல்ல வாக்கு கொடுக்குறார், கொடுப்பேன் என்று. ஆனால் கொடுக்கிறன்னு வாக்கு பண்ணினவர் சொல்கிறார், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர், மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்து எடுத்த கர்த்தர், அவருக்காக நம்மை பிரித்து எடுத்த கர்த்தர். இன்னைக்கு அவரவர் வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி ஆராய்ஞ்சு பாருங்க. அவருடைய இதில் சரியாக நடக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நீங்கள் யாருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. ஒரு நேரத்தில் எல்லாத்துலேயும் ஐக்கியமாக இருந்திருப்பார்கள். எல்லா விதமான சம்பிரதாயம், சடங்காச்சாரம், நம்பிக்கை, அது இது பலவிதமான தெய்வ நம்பிக்கைகள், பலவிதமான விதத்தில் எல்லாம் ஒன்று கலந்து இருந்திருப்பாங்க. என்றைக்கு கர்த்தர் ரட்சித்து எடுத்தாரோ, அவருடைய பிள்ளையாய் எடுத்துட்டாரோ, இந்த உலகத்தில் அவர் நம் கண்ணு முன்னாடி நம்மளுடைய அறிவுக்கு முன்னாடி எடுத்தாரோ எடுத்த நாளிலிருந்து இவைகள் தேவனுக்கு பிடிக்காதவைகள், இவைகள் தேவனுக்கு உகந்ததல்ல, இவைகளெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, இப்படிலாம் பண்ண முடியாது என்பது சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம்ல. நாங்கள் ஏசப்பா பிள்ளைங்க, நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம், நாங்கள் வேதத்தின்படி இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்துடுறோம், சொல்லி சிலர் மனுஷரை பார்த்து அவங்க நமக்கு தேவை, இவங்களுக்கு தேவை, மனுஷர் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா, நம்ம மனுஷரும் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கும் கொஞ்சம் எசைஞ்சு போகிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் மெய்யாகவே கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன் முதலாவது சத்ருவின் கரத்திலிருந்து நம்மை, இருளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வந்து, நீ என்னுடைய ஜனம், நீ என் மக்கள், நீ என் பிள்ளை என்று தனியாக என்ன செய்திடுறாரு, பிரித்தெடுத்த தேவன் 26ஆம் வசனத்தில் சொல்றார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். 24 சொல்லப்பட்டது ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லப்படுது. இங்கே 26 விளக்கமாக சொல்றார் கர்த்தர், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்றதுக்கு பதிலாக அதுக்கு மேலே ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருங்க. யாருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருங்க? பரிசுத்தத்துக்கு கர்த்தர் மட்டும்தான் உகந்தவர், வேற யாருமே கிடையாது, அவர்தான். அப்போ அவர் யாரு? நம்முடைய தகப்பன். அவர் நம் தேவனும் நம் தகப்பனுமாய் இருக்கிற அவருக்கு ஏற்ற பரிசுத்தர்களாய் இருங்க, பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஏன்னா கொடுப்பேன் என்று சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை கொடுப்பதற்கு தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி, என்னுடையவர்கள்னா கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். இவங்க என்ன பெரிய விசேஷம், இவங்க என்ன பெரிய இது, இவங்க என்ன சொல்கிறது என்ன பெரிய இதுவாக சொல்கிறாங்க, நாங்கள்லாம் கேட்காதுதா, நாங்கள்லாம் பார்க்காதா, நாங்கள் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அதில் கலந்த பல ஜாதியான ஜனங்க மோசேக்கு விரோதமாய் முறுவறுத்த போது, மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுவறுத்து, கர்த்தர் இவனோட கூட தான் பேசுகிறாரா, எங்களோட கூட தான் பேசுகிறாங்க, அந்த ஓவராக மிஞ்சி போகிறாங்களே, அப்படி போகிறாங்களே, இப்படி போகிறாங்களே என்று சொன்னவர்களை கர்த்தர் உயிரோட விட்டு வைக்கலை. கர்த்தர் உயிரோட விட்டு வைக்கலை. அவர் எடுத்து பிரித்து எடுக்கிறது என்று ஒன்று வைத்தால், பரிசுத்த திட்டத்தை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருப்பதனால் தான் முதல்ல பிரிக்க வேண்டியதாக இருக்குது.
பிரித்து எடுத்து பரிசுத்தவாட்டிகளாக பரிசுத்தவான்களாக அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களை மாற்ற வேண்டியதாக இருக்குது. அவர்கள் தேவனுடையவர்களாக கர்த்தருடையவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரித்து எடுத்துறார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உபாகமம் நான் இந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி, உபாகமம் 23ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. அசுசி என்று சொல்லும்போது அவர் நம்பிக்கையும் விசுவாசமும் அசுசி. சத்ருவாகிய பிசாசானவனை மெதின்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே அவர் சிலுவையில் மிதித்து அவனை நசுக்கிட்டார். ஏன்னா அவர் நசுக்க போய் தான் நம்ம நசுக்க முடியலாம், நசுக்க முடியாது அவர் நாமத்தினால. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் எதுவுமே செய்யாமல் இருக்கிறதும் ஒரு அசுசி. கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பதும் ஒரு அசுசி. கர்த்தருடைய வார்த்தையை நித்தமும் சந்தேகப்படுவது அசுசி. கர்த்தர் திட்டமும் தீர்மானமாக வழி நடத்துதலை நித்தமும் சந்தேகப்படுவது அசுசி. கர்த்தர் செய்வேன், கொடுப்பேன், மீட்பேன், விடுவிப்பேன், ரட்சிப்பேன்னு எல்லாத்தையுமே ஒரு டைம் போட்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சிருவார். அவ்வளோதான், மாற்ற மாட்டார். யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் யார் என்ன சொன்னாலும் இந்த மகனுக்கு இதை கொடுக்காதீங்க, இந்த மகளுக்கு இதை கொடுக்காதீங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார். கரெக்டாக செய்வார். எல்லாம் நம்ம ஆட்டுவோம், எல்லாம் கேட்போம். அதுக்கு பிறகு நமக்கு சர்ப்பங்களும் தேளுகளுமா இருக்கிறது. நம்மோடு சம்பாஷிக்கும் போது தேவன் சொன்னதை விட்டு விடுவோம். தேவன் சொல்லுகிறது, இங்கே வசனம் தெளிவாக போடப்பட்டிருக்குது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன்னைன்னா நம்ம மீட்டு விடுவிக்கவும், உன்னை மீட்டு மிடிக்கவும். ஒன்று பாவத்தில் இருக்கலாம், அக்கிரமத்தில் இருக்கலாம், மீறுதல்களில் இருக்கலாம், பலவிதமான பழக்க வழக்கங்களில் இருக்கலாம், தேவையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கலாம், பிரச்சனைக்குரிய காரியங்களாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கும், பலவிதமான பிரச்சனைகள், ஒன்றுக்கு ஒன்று இல்லை, நிறைய காரியங்கள் இருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், அதிலிருந்து எடுத்துக்கணும். உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும். சத்துருக்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கவும். உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். இது ஒரு பாளையம், உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு கிறிஸ்தவளாக இருந்துட்டால் மட்டும் போதாது. அங்கே அதெல்லாம் சொல்லப்படலை. அப்படி இருந்துட்டா போதாது. என்னைக்கோ ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா போதாது. இல்லை அனுதினம் கோயிலுக்கு போகிறேன்றதெல்லாம் இல்லை. இங்கே தேவன் சொல்லுகிற காரியம் அசுசியான காரியம் என்று சொல்கிறார். அதில் எந்த வகையில் அந்த அசுசியான காரியம் இருக்கிறதோ அது உன்னிடத்திலே அந்த காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி. எவ்வளோ சொன்னாலும் விசுவாசிக்க மாட்டேன், எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டேன், எவ்வளோ சொன்னாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்ல மாட்டேன், எவ்வளோ சொன்னாலும் ஆண்டவர் சொன்னீரேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொன்னார் தான், ஆண்டவர் பேசினார் தான், இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் சொன்னபடி செய்வார். வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறார், நீர் என்னை அறைந்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். அவர் சொல்றார் யோபு ஒரு இடத்துல, நீர் என்னை அறைந்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். ஆமென். அப்படியே சொல்றாரு. நான் போகும் வழியை நீர் அறிவீர். இங்கே என்ன சொல்றாரு? அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன் என்ற வார்த்தையில தான் நம்மோடு கூட பேசுறார். நான் போகும் வழியை யார் அறிவா? சொல்றார், நீர் அறிவீர். நீர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாய் விளங்குவேன். யோபு வாழ்க்கையில்
யோபை இந்த சிக்ஷைக்குள்ள அனுமதிப்பதற்கு முன்பே தேவனிடத்திலே நற்சான்று பெற்றவர், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிற சன்மார்க்கன். யாரு? யோபு. யோபு என் தாசனாகிய யோபை போல பூமியில ஒருத்தம் கூட கிடையாதுன்னே சொல்லிட்டாரு. ஒருத்தர் கூட, ஒரு ஆள் கிடையாது பூமியில. பூமியில அன்றைக்கி எத்தனை கோடி ஜனம் இருந்ததோ அதுல யோபை தவிர ஒருத்தரும் கிடையாதுன்ட்டாரு. ஒருத்தரும் கிடையாதுன்றார். சாத்தானுக்கும் அது தெரியுது. சாத்தான் அதனால தான் வந்து சொன்னது வந்து சேலஞ்சு வைக்க வந்தது. நீர் அவனை நல்லா வச்சுருக்கீங்க, அவனை அருமையாக வச்சுருக்கீங்க, அவனை செம்மையாக வச்சுருக்கீங்க. உங்கள் திட்டத்தில் அவனை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பண்ணி பாருங்களேன். அவனுக்கு உண்டானதெல்லாம் எடுங்களேன். அவனுக்கு உண்டானது எடுங்க, அவனை தொடுங்க. அப்படி ஒன்று நமக்கு தெரியும், அது நிறைய பேர் தெரியும். அது எல்லாமே அவனுக்கு வரட்டும். அவன் பாருங்கள், அவங்கள தூசிக்கிறானா இல்லையா பாருங்கள், உங்களை விட்டு ஓடுறானா இல்லையா பாருங்கள், உங்களை விட்டு ஓடுறாளா இல்லையா பாருங்கள், வரேன் சொல்லிட்டு அவருக்கு யோபின் மேலே நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாக நம்ம பேரில் நம்பிக்கை வராது. அவர் பேரில் என்ன வந்தது? நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு படியே கடைசி வரைக்கும் இருந்தார் யோபு. யோபுக்கு தெரியும் கர்த்தரை செய்ய மாட்டார், கர்த்தர் சொன்னபடி நிறைவேற்ற மாட்டார், கர்த்தர் சொன்னபடி தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்க மாட்டார், காப்பாற்ற மாட்டார் என்றெல்லாம் சந்தேகமே யோபுக்கு கிடையாது. ஆமென். சும்மா ஏதோ ஒரு கதை எழுதி வைக்கல, வேதத்தில் கதை எழுதி வைக்கல. இன்னைக்கு கேட்டு அதன்படி செய்யாமல் இந்த உலகத்தின் சில பிரச்சனைகளிலிருந்து நம்ம கர்த்தர் கிருபையில வெளியே வந்துடுவோம். ஆனால் கர்த்தருடைய நோக்கங்கள் இந்த பூமியில நிறைவேறாமல் மண்டையை போட்டுட்டு அங்கே போனோம்னா பரலோக ராஜ்யத்திலே நாம் அவருடைய இதுக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. இவ்வளோ வார்த்தைகளை உனக்கு கொடுத்தேனே மகனே மகளே, உனக்கு நான் இவ்வளவு கொடுத்தேனே. நீ உன் வாழ்க்கையில் உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ அன்பு கூர்ந்து அதிலே போயிட்டே என்னுடையவள் என்ற ரீதியிலே நீ சொல்லிக்கொண்டே இருந்தாலும், கல்களினாலே கட்டப்பட்ட கோயிலிலே நீ வாசம் பண்ணி கொண்டே நீ போக்கும் வரவுமாய் இருந்தாலும் கூட, இப்படிப்பட்ட போக்கும் வரவுமாய் இருக்கிறவர்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்துக்கு நீ போயிட்டியே. எப்படியே இருக்கு வேதத்தில் ஒரு இடத்துல அடக்கம் பண்ண போயிட்டே. எவ்வளோ வார்த்தைகளை உனக்கு கொடுத்தேனே, நீ கேளாமல் போயிட்டியே. உலகத்தின் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தால் போதும் என்று நினைத்தாய், என் இரக்கத்தினாலே வெளியே வந்தாய். ஆனாலும் என் சித்த நோக்கம் உன் வாழ்க்கையிலும் உன் சந்ததியிலும் நிறைவேற வேண்டும் என்றும் உன்னிலும் உன் சந்ததியில் நிறைவேற வேண்டும் என்பதை நீ விட்டுவிட்டாயே என்று சொல்லி மனம் கசர்வாரா இருக்க மாட்டாரா? கட்டாயம் மனம் கசர்வார். அங்கே வந்து பரிதபித்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ உன்னிலே அசூசி ஒன்றும் உன்னிலே காணப்படாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு, விட்டு போகாதபடி பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. தேவன் எந்த நேரமும் வருவார். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், எத்தனையோ பேர் வாழ்க்கையில தேவன் வராரு. அதுவும் நமக்கு என்னத்துக்கு கஷ்டமா இருக்குது? கஷ்டமா இருக்கு. தேவன் எத்தனையோ பேர் வாழ்க்கையில வராரு. இங்க நம்ம உட்காந்துன்னுக்கிறோம். சில ஊர்ல சில நாடுகளில் தூங்கிட்டு இருக்காங்க 2 ராத்திரி, சில ஊர்களில் நடுராத்திரி, சில ஊர்களில் விடிய காலம், சில நேரத்தில் மத்தியான நேரம் பகல். இப்படி இருக்குது. தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தேவன் பலருடைய வாழ்க்கையில வந்தும் போய்கிட்டு தான் இருக்கிறாரு. அது அவர்களுக்கு குறித்த நேரமும் வேலையுமா இருக்கிறதுனால வந்து போயிடுறாரு. அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு குறித்திருக்கிற நேரத்தில் வேலையில் யார் வருவாரு? கர்த்தர் வருவாரு. கர்த்தர் வருவேன் என்று சொன்னா நிச்சயமா வருவார் இல்லையா? இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னால் இவங்க சொன்னபடி வருவாங்கன்னு நம்புறவங்களும் இருக்காங்க. இவங்க சொன்ன டைமுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. மத்தியானம் சொன்னான்னா சாயங்காலம் பொழுதே சாஞ்சிரும். இதோ வராங்கன்னு அப்படின்னு தான் இருக்கும். அப்படிலாம் நம்ம இருப்போம், நம்ப மாட்டோம் அவங்க சொன்னால் கூட. ஏன்னா அது மாதிரி அவங்க என்ன பண்ணதில்லை, சொன்ன டைமுக்கு வந்தது கிடையாது.
கர்த்தர் ஒரு நேரத்தை குறித்து வச்சு அந்த நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறதா இங்கே சொல்கிறாரு. அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது என்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டாளனுடனே கூலி பொருத்தி கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். பாருங்க, இதுக்கு கீழே வாசிப்போம். அதுக்கு கீழே வாசிப்போம். முதல்ல ஒன்று சொல்றார், கர்த்தராகிய தேவன் சொல்றார். அதுக்கு முன்னாடி அருமையான 3ஆம் வசனம் 4ஆம் வசனங்களில் சில வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லித்தான் இதுக்கு கீழே சொல்றார். அதில் 3ஆம் வசனத்தில் சொல்றார், யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்க. தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, எப்போ ஆரம்பிச்சிருக்கிறார் கர்த்தர் நன்மை செய்ய? தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி. அப்போ தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை வளருதுன்னா அது யார் பிடிச்சி தாயின் இருக்கிறார்? தாய் கிடையாது. யாரு? கர்த்தர். அந்த கற்ப அவயத்திலே அந்த கருவை, அந்த ஜீவனை உண்டு பண்ணி வைத்தவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவராய் வைத்தார். இல்லைன்னா நிச்சயமாய் சான்ஸே கிடையாது. வைத்தார், கர்த்தர் வைத்தார். அவர் அதை தன் கரத்தினாலே ஏந்தி அதை காப்பாற்றிட்டு வர்றார். ஏன் அதை ஏந்தனும்? அதை பிடிங்கிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்குது. அது கற்பத்தில் இருக்கும்போதே அதை பிடிங்கிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது? இந்த உலகத்தில் ஆள் இருக்கு. ஆளே உருவத்தில் வர வேணாம், தூரத்தில் இருந்தே பிடிங்கி எடுத்துடலாம். தூரத்துலேருந்தே பிடிங்கி எடுத்துடலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் தீமைக்கு ஒப்புக்கூடாதபடி அதை ஏந்தி ஏந்தி கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென், ஆமென். தப்புவிப்பேன். காலையில் சொன்னார் இல்லையா, ஒரு குழந்தையை குறித்து சொன்னார். காலையில் ஒரு குழந்தையை குறித்து சொன்னார். ஒரு குழந்தை உருவாகிவிட்ட உடனே பயங்கர சந்தோஷத்தை காண்கிறவர்களுக்கு அந்த சந்தோஷம் நிலையானதா நிலை இல்லாததான் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி செய்கிறதும் நிலைத்தில்லாமல் போவதும் அவர் கையில் இருக்குது. ஆனால் அவர் நிலைக்கக்கூடாதபடி செய்கிறவரே அல்ல, அது நிலைத்திருக்கணும் என்று விரும்புகிறவர். அப்போது அந்த குழந்தை அதில் உருவானதுலேருந்து யாரும் என்ன பெரிய செலிப்ரேஷன்லாம் யாரும் பண்ணவே மாட்டாங்க. அது வளர்ந்து உருவாகி தாயும் பிள்ளையும் வேர் பிரிக்கிற ஒரு நேரம் இருக்குது.
நேரம் சொன்னார் இல்லையா? அதுவும் போயாச்சு, மறந்தாச்சு போல இருக்கு. சொன்னார் இல்லையா? உருவாகி வரணும் என்று, உருவாகி வரணும் என்று. அதில் எவ்வளவுக்கு எவ்வளோ அவசரப்படுறோமோ அவ்வளோக்கு அளவு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஆபத்து. அது சரியான நேரத்தில் தான் தாயும் பிள்ளையும் வேர் பிரிக்கப்படணும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலையா? இல்லையா? வேண்டாமா? ஏய் நீங்கள் வேறப்பா, 6ஆம் மாதத்தில் எடுத்துருப்பா, 6ஆம் மாதத்தில் எடுத்துருப்பா, 7ஆம் மாதத்தில் எடுத்துரு, நம்ம வச்சு பார்த்துக்கலாம், நம்ம வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்குமா? குழந்தை உயிரோட இருக்கவே இருக்காது. குறப்பிரசவமாக பிறக்கிறதுக்கே பெரும்பாட இருக்குது. அதை ஆளாக்கிறதுக்குள்ள, உயிரை காப்பாற்றுறதுக்குள்ள. அந்த பிள்ளை வளர்ந்து வெளியே வந்த பிறகு, கத்தராலே வந்த பிறகு அதை பெட்டில் போடுகிறார்கள், பெட்டில் போடுகிறார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். இப்போ குழந்தை பிறந்துட்டு தகப்பன் தாய்க்கு ஒரே சந்தோஷம். ஒரே குழந்தை பிறந்துட்டுன்னா சந்தோஷம் தானே போடுவாங்க, அழவா செய்வாங்க? சந்தோஷம்தான் போடுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. பார்க்குறவங்க எத்தனை பேர் அழுவாங்களோ சந்தோஷப்படுவாங்களோ நமக்கு தெரியாது. பார்க்க வர்றவங்க ஏன்னா கட்டாயம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, அது இல்லாமலும் வரமாட்டாங்க, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதில் எத்தனை பேர் சந்தோஷப்படுவாங்க, எத்தனை பேர் சந்தோஷம்? நான் நினைத்தது நடக்கலையே, நடக்கக்கூடாதது நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவர்கள் கட்டாயம் ட்ரெஸ் கொண்டு வருவார்கள். சோப்பு, பவுட்ரு, சாண்டில் பவுட்ரு, அந்த பவுட்ரு, இந்த சோப்பு எல்லாமே அவர்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் கொண்டு வருவார்கள். கொண்டு வருது சர்வமும் தேலும் தான் கொண்டு வரும், சர்வமும் தேலு தான் கொண்டு வரும். குழந்தை பிறந்துட்டு தகப்பனுக்கும் தாய்க்கு தகப்பனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆண்டவரே, நீர் வேதத்தில் நீர் சொல்லியிருக்கிறீரே, வேதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களேப்பா, இவ்வளோ நன்மையை செஞ்சிட்டீங்க, பிள்ளையை கேட்டோம், பிள்ளைய என்ன செஞ்சிட்டீங்க? கொடுத்துட்டீங்க, அருமையாக கொடுத்துட்டோம். பயந்துட்டு இருந்தோம், பிள்ளைய நல்லபடியாக தாயின் கர்ப்பத்திலேருந்து வெளிப்பட பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு கட்டாயம் ஒரு அதிசயத்தை என்ன செய்யணும்? நீங்கள் செய்யணும். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க வேதத்தில், யோவான் 14:14 என்ன சொல்லியிருக்கீங்க? நீ என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அவனுக்கு செய்வேன். நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளை இன்றைக்கி நாளை காலையில் பார்க்கும்போது நடக்கணும். நாளை காலையில் பெட்டில் படுத்துருக்கிற பிள்ளை என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால நான் காலையில் பார்ப்பேன், அது எந்திரிச்சு என்ன அப்பான்னு கூப்பிடணும், அவளை பார்த்து அம்மான்னு கூப்பிடணும். நடக்குமா? நடக்கவே? அது எப்படி நடக்கணுமோ அது ஒரு ப்ராசஸ். அப்போ அவருடைய ஒரு பிளான், ஒரு குழந்தை இப்படி வளர்ந்து இப்படி வளர்ந்து இப்படி வளர்ந்து இப்படி வளர்ந்து இப்படி வளர்ந்து வளர்ந்து வரணும். 3ஆம் மாதம் தலை நிற்கணும் இல்லையா? அதில் வேறு நிறைய பேருக்கு சந்தேகம், குழந்தைக்கு கண்ணு பார்வைலாம் சரியாக தெரிதான்னு செக்கிங்கெல்லாம் பார்ப்பாங்க. இப்படி அது கரெக்டாக அது தெரியுதா, அது நல்லா ஒழுங்காக தான் குரல் கேட்குதா, அது ஊமையாக பிறந்திருக்குதா, அது சரியாக குரலெல்லாம் வருதா இல்லையா கிள்ளி பார்க்கணும், காதை பிடிச்சி பார்க்கணும், இதெல்லாம் பண்ண, காது இதெல்லாம் கேட்குதா, இந்த செக்கப்பெல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். வர்றவங்கள வேண்டியவங்க, அது மேலே அன்பு செலுத்துகிறவன்னு சொல்கிறவங்க இந்த சோதனையெல்லாம் பார்ப்பாங்க, சோதனையெல்லாம் பார்ப்பாங்க. அது ஒரு புறம். குழந்தை அப்படியே அதன் வளர்ச்சியிலே, அது வளர்ச்சியின் பரிமாணத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற திட்டத்தின்படி தான் அது வளரணும். திடீர்னு வந்து அப்படி நிற்கணும் அப்படின்னா நிற்கவே நிற்காது. அப்போ நீண்ட காலம் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிற ஒரு ப்ராசஸ் திட்டத்தில் கர்த்தர் எந்த நேரமும் வருவார். படுத்திருக்கிற நிலைமை இராதபடி, உட்கார்ந்திருக்கிற நிலைமை இராதபடி, குழந்தை நடக்கிறதுக்கு முன்னாடி விழுந்தும் எந்திரிக்கிற நிலைமை இராதபடி நன்றாய் நடக்கக்கூடிய, ஓடக்கூடிய, அவர் ஓட்டத்தில் ஓடக்கூடிய கிருபையை செய்திருவார். உங்கள் நாமத்தினால சொன்னீங்களேன்னு கேட்கலாம். ஆனால் எதை அவர் செய்யணுமோ அதை என்ன செய்வார்? கர்த்தர் செய்வார். வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அவருடைய
மற்ற அவருடைய சேர்ந்த இனத்தார்களும் முறுமுறுக்கிறார்கள். தேவன் உன்னோடு தான் பேசுவாரா, அங்கே எங்களோடலாம் பேச மாட்டாரெல்லாம் முறுமுறுக்கிறாங்க நிறைய. கர்த்தர் அவர்களை கொன்று போட சித்தமாக இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக, நான் தீர்மானித்து நான் நடத்தணும் என்று நடத்தி வழி நடத்துகிறவனுக்கு விரோதமாக நீ எழும்புவது, எனக்கு விரோதமாக வெறியம் பேசுவது எழும்புவது என்று அவர் கொன்று போட ரெடியாக இருக்கார். கொண்டு போட்டுருணும்னு அதுக்கு முன்னாடி வர சொல்கிறாரு, வாங்க அப்படின்னு. அவங்கவுங்க கோலை எடுத்துக்கிட்டு வாங்க, அந்த கோலை கொண்டு தேவ சன்னிதானத்தில் வைங்க என்றார். எந்த கோல் துளுத்து பூ பூத்து காய் காய்த்து அதில் கனி வருதோ அது தேவனுடையது, அது தேவனுடையது. ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து பழம் பார்த்து அடுத்த நாள் பார்க்கும்போதே அற்புதத்தில் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். மற்ற கோள்கள் எல்லாம் தேவன் தெரிந்தெடுக்காதது, முன்குறிக்காது. அவர்கள் தான் அந்த வாய் பேசுகிறதெல்லாம். அதுபோல் நான் அந்த கோலை அவர் செஞ்சாரேன்னு நான் ஒரு குச்சியை தூக்கின்னு வந்தேன், நான் கொண்டு வச்சுட்டு ஆண்டவரே இன்றைக்கே பூ பூத்து, இன்றைக்கே காய் காய்த்து, இன்றைக்கே பழங்காய்ச்சிடணும்னு சொல்லிட்டு வச்சா இது எங்கேருந்து வரும்? வரவே அங்கே பண்ணிங்களே, அன்றைக்கி பண்ணிங்களே, ஏன் எனக்கு பண்ணால் என்னவா, எனக்கு பண்ணால் என்னவான்னு அப்படி கேட்கவே கூடாது. இப்படி கேட்குறதெல்லாம் சர்மம், இப்படி கேட்குறதெல்லாம் தேளு. இன்னுமா தேவன் செய்கிறாரு, இன்னுமா அவர் செஞ்சுனே இருக்கிறார் போல இருக்குது. பாவம் என்னவோ பண்ணின்னு இருக்கிறார் போல இருக்குது, என்னவோ பண்ணின்னு இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் அப்புறம் பண்ணும்போது தான் தெரியும், நிவர்த்தியே ஆகாது. எந்த விதத்திலும் அவர்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் அவர்களுடைய வார்த்தைகள் நிவர்த்தியே ஆகாதபடி அவர்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு பட்டய கத்திகளாக அவர்களை கொன்று போடும். ஏற்ற நாளிலே ஏற்ற வேளையிலே அவர்கள் பேசின அத்தனை வார்த்தைகளும் அவர்களுக்கு பட்டயங்களாக, வேதத்தின்படி பட்டயங்களாக மாறி, வியாதிகளாக மாறி, கொடிய சம்பவங்களாக மாறி அவர்களை வெட்டு என்று உயிரோடு வைத்தவர்களை வெட்டும் போது தான் தெரியும் ஐயோ என்று. அன்றைக்கு தேவன் கதவை அடைச்சிடுவார், கதவை அடைச்சிடுவார். அந்த கூப்பிடுதலுக்கு கதவை அடைச்சிடுவார். அதனால் தேவன் சேராராம் என்று சொல்லி தேவன் ஏன் கால அவகாசங்களை எல்லாம் சிலருக்கு கொடுக்குறாரு? அந்த ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிற. ஏன்னா ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதோட அது போயிடுச்சுன்னா நரகத்துக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு விமோசனமே கிடையாது. பூமியில் இருக்கும் போது நம்ம கடைசி நேரத்தில் கூட கத்தரை பிடிச்சிட்டா மன்னிப்பு கேட்டு ரட்சி படைஞ்சிடலாம். இந்த கடைசி நேரத்தில் கல்லனை கத்தர் செய்த ஒரு பெரிய பாக்கியம் அதுபோல் அடைஞ்சிடலாம். அது இல்லாத பட்சத்தில் தேவன் கொடுக்கிற அந்த கிருபையின் இரத்தத்தை காலின் கீழே மிதித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு, பேசிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு, நன்மையை விரும்பாதவர்கள், தேவ பிள்ளைகள் நன்மையை அடையக்கூடாதபடி விரும்புகிறவர்கள், ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி விரும்புகிறவர்கள், பிரச்சனையிலிருந்து நீங்கக்கூடாது என்று விரும்புகிறவர்கள், நன்மையை விரும்புகிறது போல நாடகமாடுகிறவர்களை கர்த்தர் அவர்களுடைய நினைவும் எண்ணங்களும் விருப்பத்தின்படி அவர்களுக்கே கொடுத்துருவார். யாருக்கு கொடுத்துருவாரு? அவர்களுக்கே கொடுத்துருவார். கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் மறைவிலே வாழுகிறதை பார்த்து பல் கடித்து கரைந்து போவார்கள். இது வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிற சத்தியமான வார்த்தைகள். தேவன் வைத்திருக்கிற அந்த நாளில் ஒரு நாள் கூட தாண்டி போகாது. நமக்கு நாள் தெரியாததுனால, அவருடைய நேரமும் வேலையும் தெரியலன்னா கூட பரவாயில்ல, தெரியாது. ஆனால் சொன்னவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு தோன்றலை, நம்ம கண்ணு முன்னாடி தோன்றலை, அவருக்கு எல்லாமே அவர் கண்ணு முன்னாடி இருக்குது. அவரை உண்மையாக அவரை நம்பி அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவர் இரக்கத்துக்கு கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கு அவர் கரத்திலிருந்து விடுதலை வருவது நிச்சயமானது. வெறும் விடுதலை மட்டுமல்ல, வெறும் மீட்பு மட்டுமல்ல, வெறும் ரட்சிப்பு மட்டுமல்ல, அதோடு கூட அவர்களுக்கு என்ன செய்வேன் என்று கர்த்தர் சொன்னாரோ அது எல்லாம் செய்வார். அவர் செய்வார். அவர் எவைகளை சொல்லு என்று சொன்னாரோ அவைகளை சொல்லணும்.
எவைகளை சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அது சொல்லக்கூடாது. எவைகளை செய் என்று சொல்லியிருக்கிறாரோ அவைகளை செய்ய வேண்டும். எவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ செய்ய. எவைகளை நம்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும் நம்பணும். எவைகளை நம்பக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ நம்பக்கூடாது. எவைகளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதுதான் செய்யணும். எதை சேர்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதை சேர்க்கக்கூடாது. ஆமென். இவ்வளவு பிராசத்தில் இந்த படிப்பனைகள் இல்லாவிட்டால் முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை மிகவும் மோசமானதாக போய் மொத்தமாக நரகத்தில் போய் அழிஞ்சிட வேண்டித்தான். நரகத்தில் போய் அழிஞ்சிட வேண்டித்தான். இன்னுமா கர்த்தர் செய்கிறாரு, இன்னுமா கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லாதே. உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் நீ செய்கிற மிகப்பெரிய தீமை. இன்னுமா யாரை நாம் பேசுகிறோம்? மட்டாய் கேவலமாய் யாரை பேசுகிறோம்? கர்த்தரை பேசுகிறோம். சர்ப்பங்களையும் தேளையும் மெதின்னு சொன்னால் சர்ப்பத்தையும் தேளைக்கும் நீ உயிர் கொடுத்து இன்னும் அதிக சர்ப்பங்களை சேர்த்து கொண்டு வராதபடி, நீயே சர்ப்பமும் தேளாய் மாறி போகாதபடி நான் கர்த்தருடையவள், என் நாமத்தினாலே எனக்கு தேவன் சொன்னதை நிச்சயமாக செய்வார். பிதாக்கள் அப்படிதான் வாழ்ந்தார்கள். ஈஸியாக எதையும் சுதந்திரித்து கொள்ள சொல்லலை, ஈஸியாக சுதந்திரித்து கொள்ள சாத்தான் விடலை. ஆனால் சுதந்திரித்து கொண்டார்கள். என்னது? சுதந்திரித்து கொண்டார்கள். கர்த்தருடைய இதில் சொல்லப்படுகிறது, முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன். ஏசாயா 46 நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமமானவைகள் இல்லை என்று சொல்லிட்டு அந்தத்தில் உள்ளவைகளையும் ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டு. பாருங்க, இன்னைக்கு தங்க விலை என்ன விலை விற்குது அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சிட்டியில் இருந்து தான் தெரியாது. சரி, நாளை மறுநாள் 55,000 வச்சுக்கிங்களேன். நாளை மறுநாள் இரவு 8 மணிக்குள்ளே 55,000 வச்சுங்க. அநேக வருடங்களுக்கு முன்பு கர்த்தர் இதை சொல்லியிருந்தார். வருடங்களுக்கு முன்பு இது 50,000 தாண்டும் என்று. நிறைய இருக்குது, 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல முடியும், நம்ப தகுந்தவர்கள் அல்ல, ஒன்று தான். அப்போது அந்த ஒன்றில் சொல்கிறார் 50க்கு மேலே அதை தொடும் என்று. அந்த நேரத்தில் அதை சொல்லும்போது அது அவ்வளவா வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் யாருக்கு தெரியும் அது அந்த விலைக்கு வரும்னு, அதுக்கும் மேலே போகும்னு? கர்த்தருக்கு தெரியும். இந்த ஆண்டு முடிவதற்குள்ள அது 60க்கும் மேலே கடந்து போகும். ஆமென். 60க்கும் மேலே கடந்து போகும். ரொம்ப கொடுமையாக ஆசைப்படுகிறார்கள், 1க்கு போகணும், 1 லட்சத்துக்கு போகணும் என்று. அப்படி ஆவதில்லை. ஆனால் நிச்சயமாக அது கடந்து போகும். இன்னும் கடந்து போகும். யுத்தத்தின் செய்தியை கேள்விப்பட்டார்களோ கேள்விப்படலையோ, யுத்தத்தின் செய்தியை கேள்விப்பட்டிருப்பார்கள். கேட்டு அழுதவர்கள் எத்தனை பேர்? யுத்தத்தின் செய்தியை கேட்டு அழுதவர்கள் எத்தனை பேர்? எங்கே யுத்தம்? அது எங்கே? அது யார்தோ? அது இஸ்ரவேல் தேசம் யார்தோ? இஸ்ரவேல் தேசம் என் தேசம், என் தகப்பனுடைய தேசம், என் தகப்பனுடைய பிள்ளைகளின் தேசம், எங்கள் சகோதரிகளுடைய தேசம் அது. அதன் குடிகள் கர்த்தருடையவர்கள். ஒரு ஆமேன் இல்லையா? கர்த்தருடையவர்கள். யுத்தத்தின் செய்தி அது எவ்வளவு பெரிய விளைவை உண்டு பண்ணும், எத்தனை உயிர் சேதாரங்கள் உண்டாகும். ஏற்கனவே ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அவர்கள் நினைத்த நினைவின்படி ஜெயம் அவர்களுக்கு கிடைக்கல, ஒருபோதும் கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் ஜெயம். அந்த ஜெயத்தை அவர் தந்தார். திரும்ப ஒன்று, அதை காட்டிலும் பல மடங்கு வலிமை உள்ள ஒரு யுத்தம் என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற விடாத நம்பிக்கையும்
மன வலிமையும் அவர்களுக்குள்ள இருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா தேவன் தப்புவிப்பார், காப்பாற்றுவார், சத்துருக்களை அழிப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். தாவீதின் நகரத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன், இத்தேசத்தின் மேலே இரவும் பகலும் என் கண் எப்பொழுதும் இருக்கும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை தேசத்தை காக்கும், தேசத்தை காக்கும், தேசத்தை காக்கும் என்று. அதற்கு மீறி அது யுத்தங்கள், யுத்தத்தின் காரியங்கள், மறைவான யுத்தங்கள் நிறைய நடந்து தான் இருந்தது. ஆனாலும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஆனாலும் அதில் அவர்கள் இம்மட்டும் காப்பாற்றப்பட்டு வந்தது கர்த்தராலே. இனிமேலும் காப்பாற்றப்படுவதும் காக்கப்படுவதும் கர்த்தராலே. ஆமென். அவருடைய வழி திட்டத்தின் அவருடைய திட்டத்தின்படி நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர்களுக்கு ஒரு திட்டத்தையும் வழி நடத்துதலையும் வைத்துத்தான் அவர்களை நடத்துகிறார். வேதத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக நடத்துகிறார். நிறைவேறத்தக்கதாக சில யுத்தங்களை அனுமதிக்கிறார். தேவன் சொன்னவைகள் எல்லாம் அங்கே தோன்றுவதற்கு, அங்கே உருவாவதற்கு, அங்கு தோன்றுவதற்கு, அங்கு வழி பிறப்பதற்கும், அதுக்கு பாதைகள் உண்டாவதற்கும், அதுக்கு வழி திறக்கப்படுவதற்கும் சிலவற்றை அனுமதித்து நடத்துகிறார். அதை அவருடையவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஒருவேளை ஜனத்தை நடத்துகிறவர்களுக்கு கூட தெரியாது. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர் மட்டும்தான் அறிவார் அதை. ஆமென், ஆமென். அவரை மீறி ஒன்றும் அங்கு நடைபெறுவதில்லை. அவரை மீறி யாரும் அதை கைப்பற்றவே முடியாது. அது தேவனை கைப்பற்றுவதைப் போல கைப்பற்றவே முடியாது. ஆமென். ஆனாலும் அதற்காக உலகத்தில் அநேக பேர்னா இதுக்குன்னு உள்ளவங்க ஜெபிக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் அதற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக அதனுடைய காக்கப்படுவதற்கும் அதன் சமாதானத்துக்கும் வேதத்தில் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக. அது ஒரு குறிப்பிட்ட சேனல் தான் ஜெபம் பண்ணணும், குறிப்பிட்ட சேனலில் உள்ளவங்க தான் ஜெபம் பண்ணணும், குறிப்பிட்ட ஒரு வகையார் தான் ஜெபம் பண்ணணும், அப்படிலாம் வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஒவ்வொருவரும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று. இங்கே அந்தத்தில் உள்ளவைகளும் ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளுமாகிய பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். அது சொல்லிட்டார். முதல் ஸ்டெப் ஆலோசனை நிலை நிற்கும். ஏன் என்ன நினைச்சிருக்கிறேனோ அது செய்வேன். நான் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறேனோ அதை என்ன செய்வேன் சொல்லிட்டு உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிடக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். இது அவருடைய மறைவான திட்டங்கள். வரவைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன். கர்த்தர் சொல்றார், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன். உலகத்தை உண்டாக்கும் போது, மனுஷனுக்காக உண்டாக்கும் போதே அவர் அநேக திட்டமிடுதல்ல இந்த திட்டமிடுதலையும் அவர் திட்டம் பண்ணினேன். அதை செய்து முடிப்பேன். நீங்க எல்லாம் செய்து முடிங்க ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி உங்களை விட்டு வச்சாதானே அப்படின்னு சத்துரை இறங்கி செய்தாலும் அந்த சத்ருவை கர்த்தர் அழிப்பார். அழிப்பார். சொல்லிட்டார். முடிப்பேன் என்று சொன்னார். நான் முடிப்பேன் என்று. 12:13 அது 16:46 12:13. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். முரட்டு இதயம் இல்லை, அப்படி ஆவதில்லை, நடக்கதில்லை, நிறைவேறாது, ஆவாது, உனக்கு சொல்லப்படுது நிறைவேறாது என்று என்னென்ன விதத்திலெல்லாம் சொல்லி இது இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் என்று சொல்லுகிறவர்கள் முரட்டு இருதயம் உள்ளவர்கள். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையானது வெறுமையாய்
திரும்பி வரவே வராது. நாம் அதிக பேசாதபடி நாம் இருந்தால் சீக்கிரமாக காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். வார்த்தையை விட 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 நாம் நெருங்கி கரத்தில் வருவதை தள்ளி தள்ளி போவதற்கு நாம் சர்ப்பங்களாக தேளுகளாக மாறி போகவே கூடாது. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, வாசிங்க. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். 12ஆம் வசனம். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். சொல்லி வச்சிருக்கிறார். அவர் குறித்த நேரத்தில் ரட்சிப்பு என்னவா இருப்பதில்லை, தாமதிப்பது இல்லை. அவர் மீட்டெடுப்பது தாமதிப்பதில்லை. அவர் சீயோனு, நம்ம தான் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுனாலும் நம்ம தான் இஸ்ரவேலுக்கு என் மகிமையை என்ன செய்வேன், கட்டளையிடுவேன். அப்போ கர்த்தர் அதை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு சொல்லி வச்சிருக்கார். கடைசியாக 48ஆம் அதிகாரம் 12லேருந்து 22. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. இங்கேயும் என்ன சொல்றாரு, செவி கொடு செவி கொடு செவி கொடு செவி கொடு. ஏன்னா காது உள்ள போட்டோம், மூளைக்குள்ள போட்டோம், மூளைக்குள்ள இருக்கிற எல்லா நரம்பு மண்டல ரத்த நாளுங்குள்ளுக்குள்ள போட்டோம். சர்ப்பங்களும் தேளுக்குள்ள வார்த்தைகளே உள்ள இருக்கிற அவைகளை அது கொன்று போட்டு தேவன் சொன்ன வார்த்தைகள் நமக்குள்ளே தங்கி தரித்திருக்கட்டும். தேவனுடைய வாயிலிருந்து வரும்போது அது அவசரப்பட்டு நம்மை போல வருகிற வார்த்தையே கிடையாது. எல்லாமே நேர்த்தியாய் தேவன் திட்டம் பண்ணி தீர்மானித்திருக்கிற வார்த்தைகள் தான் வெளியே வரும். அவைகள் நமக்கு முன்னரே எல்லாத்தையும் ஏற்படுத்தினதாக அவர் வைத்து தான் வெளியவே வரும். அது நமக்கு அது தெரியாது, நம்மளால பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஏன் பதில் யார்கிட்ட இருக்கு, கர்த்தர்கிட்ட இருக்குது. பதில் இல்லாம இல்ல, யார்கிட்ட இருக்கு, இன்றைக்கு நம்ம கிட்ட அந்த பதில் இல்லாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்ய போகிறது சத்தியமானது. இல்லை 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 என்று சொன்னவர்கள் அன்றைக்கு இல்லை, ஆகாது ஆகாது என்று சம்பவிப்பதில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர்கள் தீர்மானித்து அவர்களுக்கு சம்பவிக்கும். இல்லை இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இல்லை, அவர்கள் இல்லை. நீ தேடி பார்ப்பாய் ஒரு நாள். அது எங்கே போட்டிருக்கு வேதத்தில்? இல்லை என்று இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இல்லை என்று வேதத்தில் போட்டிருக்கு. தேவன் பேசினார்னா வேதத்தில் இல்லாமல் பேச மாட்டார். எங்கே போட்டிருக்கு? 43ஆம் அதிகாரம் இருக்கு. 41ஆம் அதிகாரம் 11லேருந்து பாருங்க. 11, 12. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். இல்லை, அவர்கள் இல்லை. நீ தெரியாம 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 உன்னதமானவருடைய திட்டத்தில் இருக்கிறவங்களை அழிக்கணும் 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 அழிக்கணும்னு முயற்சி செய்றியே, நீயே அழிவதற்கு. நீ அழியக்கூடாது, அதுதான் தேவனுடைய உண்மையான விருப்பம். ஆனால் நீயே அழிய வேண்டும் என்று, உன்னோடு சேர்ந்தவர்களும் அழிய வேண்டும் என்று சொல்லி, உன்னை சேர்த்து கொண்டவர்களையும் அழிய வேண்டும் என்று சொல்லி நீயே தீர்மானித்தேன் அழிவு நிச்சயமாய் உன்னை தேடி வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ விடுதலை வரும், ரட்சிப்பு வரும் கர்த்தரிடத்தில். நீயோ நீ யார் என்பதை உலகத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்துருவார். நீ யார் என்பதை, நீ இதுகாரம் இத்தனை வருஷ காலம் என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த, பூமியிலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாகட்டும் சாத்தானாகட்டும் தேவன் தீர்மானித்த திட்டத்தை ஒருவராலும் அழிக்கவே முடியாது. அவருடைய திருவிழா சித்தத்தின் திட்டத்தையும் தீர்மானத்தையும் பூமியிலே அழிக்க ஒருத்தனும் பிறந்ததில்லை, பிறக்க போறதில்லை, யாராலையும் முடியவும் முடியாது. நம்மால் முடியாததை முடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வர்றார். நம்மால் பதில் சொல்ல முடியாததுக்கு பதிலாக இருப்பவர் அவர்தான்.
அதற்கு உன்னதமான தீர்வை நமக்கு தருகிற தீர்வாக இருக்கிறவர் அவர்தான். நம் வாழ்க்கையிலே நாம் செய்த தவறுகளிலிருந்து அதற்கு தேவன் கோபம் கொண்ட காரியத்தில், அடித்த காரியத்தில் தேவன் அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். அடிச்சுக்கிட்டே 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 இருக்கிறதா பைபிளில் எங்கேயுமே கிடையாது. அவர் தொடர்ந்து கோமாவே இருப்பார்னு வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. அவர் மன்னித்து இறங்குகிற தேவன் நம் தகப்பன். அவர் இறங்கினார் என்பம்போது தேவ பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்ய இறங்கினார் என்றும், மற்றொரு பக்கம் தேவன் செய்ய மாட்டார் என்று சொன்னவர்களில் மனம் திரும்பாதவர்களை நிச்சயமாய் அழிப்பார். நிச்சயமாக அழிப்பார். அவர்கள் வாயின் வார்த்தைகளை அவர்களுக்கு பட்டயங்களாக சென்று அவர்களை நிச்சயம் கொன்று போடும். நிச்சயம் அவர்களை கொன்று போடும். தப்பவே தப்ப முடியாது. தொடர்ந்து தேவ பிள்ளைகளை கண்ணீரிலும் கவலையிலும் வேதனையிலும் பயத்திலும் நடுக்கத்திலும் நம்பிக்கையற்ற தன்மையிலும் முட்டிகளும் பாதங்களும் தளர்ந்து போகும்படி செய்து ஒன்றுமே வாய்க்கக்கூடாது என்கிறதுல சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தவர்களுடைய நிலைமையைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஒன்றுமில்லாமல் நாசமாகி போவார்கள் என்று. 12ஆம் வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இல்லை, காணாதிருப்பாய்னா இல்லை. என்னது? இல்லை என்னாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் போவார்கள். ஒன்றுமில்ல ஜீவனுள்ள தேசத்திலே நீ கிடையாது. ஜீவனுள்ள தேசத்தில் நீ கிடையாது. யாரோ செய்யல, யாரோ பண்ணல, நீயே மகனே மகளே, நீயே ஸ்திரீயே புருஷனே, நீயே செய்தது. தேவனுடைய அனாதி திட்டத்துக்குள்ள தீர்மானத்தில் உள்ள வந்து நுழைஞ்சியே மனுஷனுக்கு நுழையிறேன்னு நினச்சிட்டேன். மண்ணோடுக்கு போய் நுழையிறேன்னு நினச்சிட்டேன். மண்ணோடுகளின் தேவனாகிய கர்த்தரிலே நீ யுத்தம் கலந்தாய் என்பதை மிக விரைவிலே அதை காணும் பொழுது தான் தெரியும். அதை காணும்போது நீ இல்லை. அது எத்தனை பெரிய கூட்டமாக இருந்தாலும், அது சின்னதிலிருந்து பெருசு வரைக்குமாக இருந்தாலும் அது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய கிருபையின் மன்னிப்பின் இரக்கத்துக்குள்ளே பராமரிப்புக்குள்ளே அவருடைய சித்தத்தின் திட்டத்தின் நிறைவேறுதலே வழிநடத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். நீயோ எழுதி வைத்துக்கோ, தேவனுடைய சித்தத்தின் திட்டத்துக்கும் வழிநடத்தலுக்கும் விரோதமாய் பூமியில் எழும்பினவர்கள் இருந்ததாக வேத வரலாற்றில் கிடையவே கிடையாது. 48 பாருங்க, 12ஆம் வசனத்தில் இருந்து. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோன்னா எவ்வளோ மோசமான ஜனங்க, மோசமான மக்கள், கொடூரமான ஒரு கூட்டம். அந்த கொடூர கூட்டம். அது மாதிரி கல்தேயர்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். அங்கே உனக்கு வேலை, அங்கே உனக்கு ஒரு பணி, அங்கே உனக்கு ஒரு தேவ சித்தம், அங்கே உனக்கு தேவ தீர்மானம். அதை நான் என்ன செய்வேன்? அதை செய்வேன். பாருங்க, அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நானே அதை சொன்னேன்னா என்ன? 46 சொன்னார் இல்லையா? நானே அதை சொன்னேன், நானே அதை திட்டம் பண்ண. நானே என்ன? நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் தீர்மானித்தேன். நான் அதை நினைக்கும் போதே இதை செய்கிறவர்கள் அதிலே பிறந்து விட்டார்கள். பூமியிலே பிறக்கலை. யாரில் பிறந்துட்டார்கள்?
அவருடைய சித்தத்தில் திறந்து விட்டார்கள். காலையில் சொன்னார் இல்லையா, தாவீதை குறித்து சொன்னார் இல்லையா, அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணேன். வேதத்தில் அந்த இடத்துல மட்டும்தான் அப்படி போடப்பட்டிருக்கோம். அவனை எனக்காக அபிஷேகம் அப்படின்னா நீ அவருக்காக அவருக்கென்று அவர் தீர்மானித்ததில் நீ கை வைக்க வேண்டும் என்று நீ எத்தனம் பண்ணி கொண்டு இருக்கும்போது எத்தனம் பண்ணுவது நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவன் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவராய் இருக்கிறதுனால இந்த கால அவகாசம். ஆனால் மற்றொரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பட்சிக்கிற அக்கினி. சத்ருவை விட்டு வைக்காதவர், விட்டு வைக்குவார். இறங்குவார் கர்த்தர். இஸ்ரவேலின் மேட்டுக்காக இறங்குவார், சீயோனின் மேட்டுக்காக இறங்குவார். இறங்கும்போது தான் தெரியும் உண்மையாய் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு விழுந்தவர்கள் கர்த்தருடைய மகா இரக்கத்துக்குள்ளே கடந்து செல்வார்கள். ஆனால் அதற்கு விரோதமாக எழும்பினவர்கள், அவர்கள் பேசின வார்த்தைகளை அவர்களுக்கு பட்டயங்களாக அவர்களை கொன்று போடுவதை அவர்கள் காண்பார்கள். அதை பார்க்கிறவர்களுக்கு திகில் பிடிக்கும். அதை பார்க்கிறவர்களுக்கு பயங்கரமான திகில் பிடிக்கும். இவைகளை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். இப்படி சம்பவிக்கும் என்பதை அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், சம்பவிக்கும் என்று. இங்கு சொல்லப்படுகிறது என்ன? நான் சொன்னேன், நான் அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அது வாய்க்கும். அவர் சொன்னது வாய்க்கும். அவருடைய திட்டத்தின்படி நம்மை வழி நடத்துகிற கர்த்தராகிய தேவனாலே அவர் வச்சிருக்கிற வழி வாய்க்கும். நம்முடைய வழி அல்ல, வாய்க்கும். 16 நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. ஏன் கேளுங்கன்றாரா? கேட்க மாட்டாங்கிறாங்க. அவர்கள் வார்த்தையே அவர்களுக்கு பட்டயங்களாக வந்துரும்ன்றதுனால அவர் சொல்றாரு, கேளுங்க. ஏன்னா அழிவது அவர் சுத்தம் அல்ல. அதற்காக அவர் ரத்தம் சிந்தலை, சிறு தரீரத்தை கொடுக்கல. ஒருத்தரும் அழியக்கூடாது என்பதற்காக தான் கொடுத்தார். ஆனால் நீ என்ன எப்போ பார்த்தாலும் நீ அழியக்கூடாதுன்னு சொல்லினுங்கிற. எனக்கு என்ன, எல்லாரையும் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், எனக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், இவரை பற்றி தெரியும்னு. ஆனால் ஆண்டவரை தெரிய வேண்டிய விதத்தில் தெரியாமல் இருக்கிறதுனால யோபினுடைய சிநேகிதர்கள் வேதத்தில் பார்த்தால் யோபின் சிநேகிதர்கள் தேவனை பற்றி அப்படி பேசுவார்கள். தேவன் அப்படி அவர்களை உயர்த்தி பேசுவார்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், யோபு பேசினது போல நீங்கள் யாரும் என்ன செய்யலை, பேசலை, உங்களை கொண்டு விடுவான்றார். நீங்கள் அது வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, யோபை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த நாம் சிநேகிதர்கள் எல்லாம் அப்படி தேவனை குறித்து அப்படி பேசுவாங்க. தேவன் அவர்கள் மேலே கோபமே படமாட்டாருன்னு தான் அதில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அப்படி படித்து பார்த்தா இருக்கும். ஆனால் தேவன் கோபப்படுவார், பயங்கரமாக கோபப்படுவார். ஏன்? நீ தேவனை, என்னை குறித்து ஒரு பக்கத்தை தான் பார்த்த, இன்னொரு பக்கத்தை நீ என்ன செய்யலை, பார்க்கல. யோபு ரெண்டு பக்கத்தையும் பார்த்தான். அதனால தான் யோபு என்னிடத்துல, நான் தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவேன், அவரிடத்துல போய் மன்றாடுவேன், நியாயத்தை கொண்டு வைப்பேன், அவர் பாதத்தில் கதறுவேன், எனக்கு இரக்கம் காட்டுங்க, எனக்கு இரக்கம் கொடுங்க. தேவன் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் அடிச்சிருவார், கொண்டுவார், இப்படியே தான் அந்த சைடு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே இரக்கத்துக்காக யோபு கர்த்தரிடத்துல கெஞ்சினதை கொண்டது போல இவர்கள் யாரும் என்ன செய்யலை. அதனால் அவர்கள் மேலே எனக்கு கோபம் மூடுது. நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணி சிறையறுப்பு மாறணும். அவனுங்களை நான் அழிக்காமல் இருக்கணும்னா நீ அவனுங்களுக்கு பலி செலுத்து. அப்பொழுது அவனுங்களை கொன்று போடாமல் உயிரோட வைப்பேன் என்று சொல்லுகிற தேவன். ஆமென். அதனால் அவரிடத்துல வந்து மனதார மன்றாடுகிற, இரக்கத்துக்கு மன்றாடுகிறவர்களுக்கு அவர் இரக்கம் கொடுக்காம இருக்கவே மாட்டார், இறங்காமல் இருக்கவே மாட்டார். இரக்கமற்ற கொடியர்களை நீ நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அது சர்வம், அது தேள் என்பதை அறிந்து கொள். தேவன் தம்முடைய ஜனத்தை மீட்டெடுத்து சமாதான தாபரத்தில் அவர் நடத்தும் பொழுது, திரும்பும்போது
சர்ப்பம் சர்ப்பமாக தான் இருக்கும், தேளு தேளு தான் இருக்கும். தேளு சர்ப்பம், தேளும் சர்ப்பமும் ஆடா மாறவே மாறாது, ஆட்டுக்குட்டியாய் மாறவே மாறாது. இங்கே சொல்லப்படுது 16ஆம் வசனம். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான கால துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள். இந்த சர்ப்பத்தையும் தேலையும் விட்டு வெளியே வந்துடு, சர்ப்பத்தையும் தேலையும் விட்டு வெளியே வந்துடு, வெளியே வந்துடு. பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள். யாக்கோபை மீட்டு கொண்டார்னா அவருடைய பிள்ளைகள், அவரை உண்மையாய் 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 எல்லா சூழ்நிலையிலும் அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் யாக்கோபு தான். அவரை நம்பியிருக்கிற யாவரையும். அதுக்கு சொல்றாரு, யாக்கோபை நான் என்ன செய்தேன்? மீட்டு கொண்டேன். என்னன்னு சொல்றாரு? நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லுங்க, மீட்டு கொண்டேன் என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும்போது அவர்களுக்கு தாக வீடாய் இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை அப்படின்னா கர்த்தரை நம்பி காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும். துன்மார்க்கருக்கோ என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அவர் திட்டத்தின்படி அவர் வழி நடத்துகிற வழி நடத்துதல், வழி நடத்துதல். அவருடைய திட்டம் என்பது நாம் வாசிக்கும் பொழுது சாதாரணமாக தோன்றும். அவர் வேதத்தில் அவர் எவைகளெல்லாம் இந்த பூமியிலே அவருடைய சித்தத்திலே அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் எவைகளெல்லாம் நடப்பிக்கப்பட வேண்டுமோ என்றெல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அதிலே ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாகி போகாதபடி அவர் நிறைவேற்றி முடிப்பது பூமியிலே அவர் தெரிந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் மூலமாய்தான் நிறைவேற்றுகிறார். அந்த நிறைவேறுதல் அவர் கரத்தில் இருக்குது. ஆமென். நாம் சந்திக்கும் இந்த இவைகள் எல்லாம், நம் பயமுறுத்தும் இவைகள் எல்லாம், நம்பிக்கையற்றது போல காணப்படுகிற இவைகள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும். கர்த்தராலே நம்மை விட்டு போய்விடும். இது நம்மை விட்டு போகும்போதே கர்த்தராகிய தேவன் இவைகள் அப்படி நடப்பதில்லை, அப்படி சம்பவிப்பதில்லை, அப்படி நிறைவேறுவதில்லை என்று சொன்னது கர்த்தர் வார்த்தையின்படி, அவர்கள் வார்த்தையின்படி அவர்களிலே சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாம் சம்பவிக்காமல் போய் அவர்கள் எதையெல்லாம் சம்பவிக்கும் என்று சொன்னார்களோ அதே அவர்களுக்கு சம்பவிக்கும்படி தேவன் அவர்களுக்கு செய்வார். செய்து அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை என்று காலங்களிலே அதை சொல்ல வைப்பார். கர்த்தர் நீதிபரர், நீதி செய்கிற தேவன். தம்முடைய வார்த்தையை அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றி தருவார், நிறைவேற்றி தருவார். அவர் சொன்னது தான், அதில் எந்த மாற்றமே கிடையாது. அவர் மனம் மாறி போவதும் இல்லை, யார் சொன்னாலும் அவர் மாற்றிக்கொள்வதும் இல்லை. அவர் மனுஷன் அல்ல, அவர் மனுஷன்
அல்ல. கர்த்தர் இந்த வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. நேரம் அதிகம் கடந்துட்டு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மகா கிருபையும் இரக்கமும் தயவாய் இந்த நாளின் ஆராதனையை ஆண்டவரே மிக நேர்த்தியாக எங்களுக்கு எல்லாவற்றிலும் நடத்தி கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்வையிலே ஆண்டவரே ஆராதனைக்குரியவைகள் எல்லாம் இல்லை என்றாலும் ஆராதனைக்குரியவர் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இக்காலங்களை கடந்து எல்லாமே நிறைவாய் இருக்கிற காலமாயிருந்தாலும் ஆண்டவரே கடந்து வந்த காலங்களை நினைவு கூறத்தக்கதாக இவைகளை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எல்லா பயத்திலிருந்தும் நீங்களாக்கி எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்களாக்கி கர்த்தர் யாக்கோப்பை மீட்டார் என்று ஆண்டவரே எல்லோரும் சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து ரட்சித்து தமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிற கிருபைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். சாத்தானின் மனுஷர்களாகிய சர்ப்பங்களும் தேளுகளுடைய வார்த்தைகளை கர்த்தர் அபமாக்கி தம்முடைய திருவிழா சித்தத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையிலும் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் கோடான கோடி 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடையவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.